உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, சேலம் மணிநூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காக்டெயில் வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோடி வந்து ரூ. 1200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. நெறைய எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா, விலை வந்து குறைச்சு கூட குடுப்பாருங்க. இவருடைய நம்பர நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததா நான் இன்னொரு கடைக்கு போயிருந்தேங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்சி கோழிய கொண்டு வந்திருந்தாங்க. பஞ்சு கோழின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜோடி வந்து ரூ. 500ங்கிற விலைக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. பெரிசும் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாரு. இவர் தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாபேட்டையிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. தனியாவும் வந்து குஞ்சுகளா கொண்டு சேல் பண்ணிட்டு இருந்தாரு. உங்கள்ல யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவர் வீட்லயுமே நெறைய வச்சிருக்காருங்களாம். அதனால அவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பொமேரியன் குட்டி வந்து ஒரு 4 குட்டி கொண்டு வந்திருந்தாங்க. 4ஓ 5ஓ இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய படுத்துனதுனால தெரியல. இன்னொருத்தருக்கு என் கையிலேயே வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. அவர் ரூ. 3000ங்கிற விலைக்கு குடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள்ல யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவருடைய நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெமோரியனுடைய மினியேச்சர் சைஸ் அப்படின்னு சொல்லி வீடியோவோட காட்டுனாங்க பார்த்தேன். ரொம்ப சின்ன குட்டியா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா, முனிராஜ் அவருடைய கடைக்கு தான் போயிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் கேப் வந்து ஃபேன்சி கோழி கொண்டு வந்திருந்தாரு. ஒரு ஜோடி இருந்தது. விலை நான் எதுவும் கேட்கலைங்க. அதனால என்னால விலைய வந்து பதிவு செய்ய முடியல. இவர்கிட்ட எப்பயுமே வாத்து, புறா எல்லா வகையான பேர்ட்ஸுமே இவர்கிட்ட வாங்கலாம். விலை குறைவா வாங்கலாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா, முனிராஜ் கிட்ட கூட வாங்கலாங்க. ஏன்னா நல்லா அதிரடி ஆஃபராவே குடுப்பாருங்க. நம்முடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. இந்த வாரம் நான் ஏன் போனேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு இருந்ததுங்க. காரணம் என்னன்னா, ரொம்பவே கடையும் கம்மியா இருந்தது. கூட்டமும் ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால எனக்கு ரொம்பவே ஏமாற்றம் தான் இருந்தது. இதுவரைக்கும் நம்ப சேனல்ல வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் தான் நான் ரொம்பவே ஏமாந்து போனேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்ல. அதே போல பேர்ட்ஸுமே இல்லைங்க. புறாக்கள் எப்பயுமே நெறைய வரும். நம்ம மணியனூர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா, புறாக்கள் சந்தைன்னு தான் சொல்லுவோம். ஆனா வந்து இந்த வாரம் புறாக்கள் வந்து அதிகமே வரலைங்க. அதுவும் கண்ணெல்லாம் சாப்பு போடவே இல்ல. அவரு சும்மாவே வந்திருந்தாரு. இது பார்த்திங்கன்னா, முனிராஜுக்கு பக்கத்தில வந்து கோபின்னு சொல்லிட்டு ஒருத்தரு ஷாப் போடுவாரு. இவர்ட்ட எல்லா வகையான புறாக்களுமே இருக்கும். ரொம்ப சூப்பராவும் இருக்குங்க. நீங்க சாதா புறாலருந்து எல்லா வகையான பந்தய புறாக்களுமே இவர்கிட்ட இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க இங்க வந்தீங்கன்னா, இவர் ரெகுலராவே வந்துகிட்டு தான் இருக்காரு. புறாக்கள் கொண்டுகிட்டு தான் வந்துட்டுருக்காரு. இவர்கிட்ட நெறைய பேர் எப்பயுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால பந்தய புறாக்களோ, இல்ல சாதா புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எல்லா கலர்லயுமே இவங்க கிட்ட இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் நேர்ல தான் வாங்கணும். இவருடைய நம்பர் என்கிட்ட இல்ல. அதனால நேர்ல தான் வந்து வாங்கணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம நேர்ல தான் பார்த்து வாங்கிக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா, வேலண்ண கடையில எடுக்கப்பட்ட பதிவு தாங்க. இவரு எப்பயுமே போல நெறையா பேர்ட்ஸ்கள் கொண்டு வந்திருந்தாருங்க. இவருடைய கடை சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல நான் இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேங்க. மிகப்பெரிய அளவுல இருந்துகிட்டு இருந்த மணியனூர் சந்தை, இப்ப இன்னைக்கு சுருங்கி ஒரு 10 கடை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மணியனூர் சந்தை இருக்குதுங்க. இதனால நம்ப வெளியிலேருந்து வாங்கன்னு சொல்றதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா, ஒரு காலத்தில ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 நிமிட வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு ஷாப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் வீடியோ வந்து ரொம்ப சின்னது. ஒரு காலத்தில 10 நிமிஷம் வரைக்குமே வீடியோ இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 நிமிஷம் வீடியோ தான் இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.